தினமொரு வசனம். யோவான் 14வது அதிகாரம் 2வது வசனம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். விளக்கம். என்னுடைய மகள் ஒரு விமான பணியாளராய் இருப்பதனால் பெற்றோருக்கான ஒரு இலவச பயணச்சீட்டு என்னுடைய சொந்த உபயோகத்திற்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிறிய தொகையை சேவை கட்டணமாக கட்டி நான் எந்த இடத்திற்கு வேண்டுமென்றாலும் பயணம் செய்ய முடியும். என்றாலும் இதில் ஒரு குறைபாடு உண்டு. நான் காத்திருக்க வேண்டும். விமானத்தில் இடம் இருந்தால் மட்டுமே நான் பயணம் செய்வதற்கு அனுமதிக்கப்படுவேன் என்பது அதன் பொருள். அதுவரை என்னுடைய பொருட்கள் தகுதி நிலை உறுதி செய்யப்படவில்லை என்று முத்திரையிடப்பட்டு ஒதுக்கி வைக்கப்படுகின்றன. கட்டண பயணிகள் விமானத்திற்குள் சென்று கொண்டிருக்கும் போது என்னுடைய பெயர் அழைக்கப்படுவதற்காக நான் காத்து கொண்டிருப்பேன். எனக்கு விமானத்தில் ஒரு இருக்கை நிச்சயமாக கிடைக்கும் என்று நான் கூற முடியாது. ஏனென்றால் விமானத்தில் இடம் இருப்பதற்கான உத்தரவாதம் எனக்கு அளிக்கப்படவில்லை. பரலோகத்தை நோக்கி செல்லுகிற நம்முடைய பிரயாணம் இரட்சிப்பிற்காக நாம் கிறிஸ்துவை விசுவாசிப்பதிலிருந்து துவங்குகிறது. அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலினால் பரலோகத்திற்கு செல்வதற்கான நம்முடைய பாதைக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. நம்முடைய தகுதி நிலை முடிவு செய்யப்பட்டாயிற்று. நமக்கு இடம் உண்டு. நம்முடைய பெயர்கள் அழைக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் தியாகமுள்ள மரணத்தினால் விலைமதிக்க முடியாத இந்த சிலாக்கியங்களுக்கான விலை செலுத்தப்பட்டாயிற்று. யோவான் 14:5 வசனத்தில் தோமாவை போல இயேசு பரலோகத்திற்கு நம்மை எவ்வாறு கொண்டு செல்ல முடியும் என்று நீங்கள் சந்தேகித்தால் அவருடைய இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்கள். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். இது அவருடைய மாறாத வார்த்தை. நீங்கள் அதை நம்பலாம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்பதை விசுவாசித்து பரலோக ராஜ்யத்தில் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.